இந்த ஷாட்டில் பாருங்கள், அது இருக்கிறதே தெரியாது. அசைஞ்சா மட்டும்தான் சரி ஏதோ இருக்குங்கிற மாதிரி தெரியுது. திடீர்னு நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபீடு ஃபுல்லாக கழுதைப்புலி குட்டி வீடியோவாக வந்துட்டு இருந்தது. என்னடான்னு விசாரிச்சு பார்த்தா, இது பிக்வான்னு மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு டவுன் பக்கத்தில் எடுத்திருக்காங்க. இந்த பிக்வான் டவுன் பார்த்தீங்கன்னா, உஜ்ஜனி டேம்னு ஒரு டேமோட கரையில் இருக்குது. ஒரு பக்கம் டேம் பேக் வாட்டர்ஸ், இன்னொரு பக்கம் கிராஸ்லேண்ட். இந்த கிராஸ்லேண்டில் தான் ஹைனா, அப்புறம் இந்தியன் உல்ஃப் ஓனாய், அப்புறம் இந்தியன் ஃபாக்ஸ் குள்ளநரி, இந்த மேமல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ப்ளஸ் விசாரித்ததில் இந்த பிக்வான் வந்து பேர்ட் வாட்சிங்க்கும் ரொம்ப அற்புதமான இடம்னு கேள்விப்பட்டேன். சரி, நம்மளும் கழுதைப்புலி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு கடைசியாக தெங்கு மரடால் பார்த்தது. இந்த வருஷம் புலி தான் பார்க்கல, அட்லீஸ்ட் கழுதைப்புலியாக பார்க்கலான்னு போட்ரா டிக்கெட்டுன்னு இம்மீடியட்டாக டிக்கெட் போட்டாச்சு. ஆனால் நம்ம பிளான் பண்ணது எப்போவுமே பிளான் பண்ண மாதிரி நடந்ததே கிடையாது. Cancelled more than 1,000 flights due to various different reasons. அடிச்சு புரண்டு லாஸ்ட் மினிட்ல பஸ்ஸை புக் பண்ணிட்டோம். இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸை ஏன் லோவர் பர்த்தும் அப்படியே தரையோடு ஒட்டி வச்சு சாவடிக்கிறானுங்கன்னு தெரில. மற்றபடி பரவாயில்ல. இந்த லாஸ்ட் ஸ்ட்ரெச் மட்டும் மகாராஷ்டிராக்குள்ளே என்டர் ஆனோன்னு ரோடு கேவலமாக இருந்தது. இல்லையா? ஓகே தானா? தெரியல. கிட்டத்தட்ட 17 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு வழியாக புனே ரீச் ஆனோம். புனே சிட்டிக்குள்ளெல்லாம் போல் வெளியவே இறங்கியாச்சு. இங்கேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. பிக்கப் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுங்கிறதுனால பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட போனோம். நம்ம ஒரு ஞாபகத்தில் அப்படியே இட்லி வடைலாம் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் தான் தெரிஞ்சது, கர்நாடகா பார்டர் தாண்டினதுக்கப்புறம் இட்லி வடை தோசைலாம் மறந்தது நல்லது. பட் அவங்க ஊர் போகா, அதான் அவல் உப்புமாலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த ஊரில் டீலாம் அவ்வளோ சுகர் போட்டு குடிக்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வரல. நம்ம பிக்கப் வண்டி வந்துருச்சு. பை த வே என்னோடய ஹிந்தியும் அரைகுறை தான். அச்சா டீ கையை வச்சு தான் பேத்துவேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பிக்வானில் உள்ள கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து சேர்ந்தோம். இவர் தான் சந்தீப். இந்த கெஸ்ட் ஹவுஸ் அப்புறம் இந்த டூர் பேக்கேஜ்லாம் ரன் பண்ணுறாரு. இதோட டீட்டெயில்ஸ், அதாவது இந்த எக்ஸ்பென்ஸ், ஸ்டே எப்படி இருந்தது, ஃபுட்டு எல்லாத்தையும் நான் வீடியோ எண்டு இல்லை இந்த சீரீஸ் எண்டில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. फ्रेश हो जाओ। हाँ ठीक है। आने के बाद खाना खा के फिर रेस्ट करो, फिर गाड़ी आपको पिकअप करने के लिए यहाँ पे आ जाएगा। अच्छा ओके भाई, या थैंक यू। चलो मिलते हैं कल। हाँ चलो बाय। ओ यू आर लिविंग है सर? अच्छा बाय। அவர் மெயின் ஹவுஸ்லேயே நிறைய இன்னும் கெஸ்ட் ஹவுஸ்லாம் கட்டியிருக்காரு. அது போக அவர் வீட்டிலேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்க்கு இல்லை இன்னொரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டியிருந்தது. அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். ஒரு ரூம் கரெக்டாக 3 பேருக்கு காம்பேக்டாக இருக்குது. டீசெண்ட், ரொம்ப கிராண்டு கிடையாது, பட் ஓகே. லஞ்சுக்கு அந்த மெயின் கெஸ்ட் ஹவுஸ் போயிருந்தோம். हाँ एक फिश, एक चिकन, एक वेज। हाँ बराबर? चिकन भी खाना है? चिकन भी खाते हैं वो, चिकन फिश बहुत ஃபுட் டீசெண்டாக இருந்தது. வெஜ், சிக்கன் அண்டு ஃபிஷ் ஆப்ஷன்ஸ் இருந்தது. அதே மாதிரி இந்த இடமே ஃபிஷ் கறிக்கு ரொம்ப ஃபேமஸ் போல் இருக்குது. வரலையா? கரெக்டாக சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 2:30க்கு சஃபாரிக்கு பிக்கப் பண்ண வந்துட்டாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சஃபாரிக்கெலாம் ஸ்கார்பியோ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஐ மீன் ஓப்பன் ஜிப் யூஸ் பண்ணால் எக்கச்சக்க தூசி உள்ளே வரும். டிரைவர் கம் கைடு பேர் சங்கர். இவரோட அருமை பெருமைகளை நான் வீடியோவில் அப்பப்போ சொல்கிறேன். அது மாதிரி வீடியோ எண்ட்லேயும் டீட்டெயில்டாக பேசலாம் அதை பற்றி. அகைன் ஒரு 45 மினிட்ஸ் ட்ரைவுக்கு அப்புறம் நம்ம அந்த கிராஸ்லேண்டுக்குள்ளே நுழைஞ்சோம். ஒன்றுமே இல்லாத காட்டில் ஒரு பில்டிங்கை கட்டி ஃபாரஸ்ட் ஆஃபீஸுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு என்ட்ரி போட்டு அப்புறம் அவங்க ஒரு கைடு நமக்கு அசைன் பண்ணுவாங்க. வாட்சரா கார்டன் சரியாக தெரியல, பட் அவங்க நம்ம கூட தான் வருவாங்க. என்ட்ரி போட்ட உடனே நேராக நம்ம வந்த விஷயத்தை பார்க்கறதுக்காக போயிட்டோம். இந்த ஹைனாவை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு அதுக்கு தான். அங்கே போனால் நீங்கள்லாம் ஏன்டா வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்கங்கிற மாதிரி அது நல்லா மத்தியானத்துக்கு தூங்கிட்டு இருந்தது. அதுவும் ஒன்று பட் அது அந்த ஹேபிட்டேட்டில் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருந்தது. எப்போது இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டு நம்ம ஊர் காடுகளாக சுற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஆஃப்ரிக்கன் சவானா மாதிரி இதுவும் வித்தியாசமாக அழகாக இருந்தது. சரி, அது ஈவினிங் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். மதியம் இப்போது தூங்குகிற டைம் போல் இருக்குது. ஈவினிங் மற்ற ஹைனாஸும் வெளியே வருங்கிறதுனால நாங்கள் இப்போ கிளம்பிட்டு அப்புறம் வரலான்ட்டு கிளம்பிட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக்வான் பேர்ட் வாட்சிங்க்கும் கொஞ்சம் ஃபேமஸ். மெயினாக ராப்டர்ஸ், அதுலேயும் ஹேரியர்ஸ்ன்னு தமிழில் பூனை பருந்துகள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே நல்லா பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். நாங்கள் அடுத்த சில மணி நேரம் அதை தான் தேடி தேடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். மெயினாக நிறைய ஃப்ளைட் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இந்த பூனை பருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேர் கிடையாது. இதெல்லாம் பெங்களூர் அவுட்ஸ்கர்ட்ஸ்லேயே பார்க்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு ஓப்பன்லேயும் க்ளோஸாகவும் அங்கே போக முடியாது. பெங்களூர்லாம் அது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸாகவே போய் ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு அது பயப்படாமல் உட்காந்துருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஃப்ளைட் ஷாட்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் வெயில் கொஞ்சம் ஜாஸ்திங்கிறதுனால கலர்ஸ் எதுவும் ஒழுங்காக வரல. இந்த பூனை பருந்துகள் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக பறக்காது. அதாவது மற்ற ராப்டர்ஸ் கழுகு மாதிரி ரொம்ப உயரமாக பறக்காது. அப்படியே தரையிலேருந்து ஒரு 5 அடி 6 அடி மேலே அப்படியே, அதுவும் ரொம்ப ஸ்லோவாக ஸ்கேன் பண்ணிட்டே பறக்கும். கீழே ஏதாவது இறை இருக்கான்னு ஸ்கேன் பண்ணிட்டு பறக்கும். அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஆள் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. நல்லா தூக்கம். தூங்குறதுல எண்ணெயை மிஞ்சிடுவான் போல இருக்கு. सुस्त जानवर. சரி, திரும்ப அடுத்த நாள் கண்டினியூ பண்ணலான்ட்டு கிளம்பிட்டோம். நமக்கு இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா மேமல்ஸில் 3 டார்கெட் ஸ்பீசிஸ். ஒன்று இந்த ஹைனா கழுதைப்புலி, 2வது இந்தியன் கிரே உல்ஃப் அதான் ஓனாய், 3வது இந்தியன் ஃபாக்ஸ் இல்லை இந்த பெங்கால் ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குள்ள நரி. நரி கிடையாது, குள்ள நரி. நரின்னா ஜாக்கல், அது நாங்கள் பல தடவை பார்த்துருக்கோம். பட் இந்த குள்ள நரி அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. தேட்டல்னா
Oh, this is a weightless after. தூக்கமா? AC is not turning on, and I did not even turn on the fan over there. நாளை காலையில் 5:30 கிளம்பணும். What about you? We're leaving tonight. Okay. How long have you been here? Yesterday we just came. We always come for the weekend. Just okay. come for Saturday, Sunday, then come back. Okay. Monday we can get back to work. Nice. How was your trip? I mean, here. Yesterday, this year this is my third trip here. Okay. Yesterday, like we got less number of birds, but whatever bird we got, we spent at least 40 minutes, 50 minutes with it. நம்ம பக்கத்து ரூம் கெஸ்டோட பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே 2 பேர் வெஹிக்கிளும் பிக்கப் வந்ததுனால அப்புறம் கண்டினியூ பண்ணலான்னு கிளம்பிட்டோம். இன்றைக்கி 2வது நாள். நேற்று போன அதே இடத்துக்கு தான் போகிறோம். மற்ற ஸ்பீசிஸ் ப்ளஸ் ஹைனா இன்றைக்கி ஃபேமிலியோடு பார்க்கலாமான்ட்டு. குட் மார்னிங் பாய். Good morning. போகிற வழியில் ஒரு டீயை போட்டு போகலான்னு நிப்பாட்டினோம். வழக்கம் போல் சர்க்கரை தண்ணி தான் கிடச்சிது. It will be sweet, I think. What? Chaya? Village style, village style. லேக் நம்ம இருந்த இடத்துல பக்கம் தான் இருக்குது. ஆமாடா, லேக்கில் வேணால் லேக்கில் போட்டிங் மட்டும்தான் போகலாம். அது நாளைக்கு போவோம். ஓகே. இது லேக்கை சுற்றி உள்ள ஃபாரஸ்ட் கிராஸ்லேண்ட் பேட்சில் போய் அனிமல்ஸு பேர்ட்ஸ். आपको? Chinese. एसिडिटी होता है मीठा रहेगा या कुछ बहुत मीठा है. वेरी स्वीट. இன்றைக்கி பரவாயில்ல, ஹைனா ஃபேமிலியோடு பார்த்தோம். ஒரு அடல்ட் 2 குட்டி. குட்டின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்லா வளர்ந்தே இருந்தது. சப் அடல்ட் மாதிரி இருந்தது. மினிமம் 6 months இருக்கும். एकदम 5 बजे के आसपास है ना, वो इधर ऊपर रहते हैं एक ग्राउंड में 5:30 हो रहा है. हाँ? दिख रहा है ना उसके सामने बच्चे जैसे, लेकिन बड़ा हो गए हैं. बैठ गया LED है. கொஞ்ச நேரத்தில் ஒவ்வொன்றா மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதில் ஒன்று போய் ஒரு பழைய கார்கஸ், ஒரு எலும்பு துண்டை போய் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. कर्कश मरा हुआ है, सड़ा. रास्ता है ना, रास्ता जा रहा है राइट में. खुले में देखो. वही पकड़ के जाओ राइट में, ऊपर थोड़ा जाओ, घुमाओ राइट में. கொஞ்ச நேரத்தில் எல்லாமே அப்படியே அந்த ஒத்தடி பாதை வழியாக வேறு சைட் போகிற மாதிரி இருந்தது. உடனே நம்ம ஆள் வேலிக்கு அந்த சைட் போனால் இன்னும் நல்ல வியூ வரும் அப்படின்ட்டு வண்டியை திருப்பிட்டார்.
நாங்கள் அப்படியே சுற்றி இந்த மலைக்கு ஆப்போசிட் சைடு வந்துட்டோம். அவர் சொன்ன மாதிரியே இந்த சைட்லேருந்து வியூ நல்லா இருந்தது. அதே மாதிரி இங்கே இன்னும் 2 ஹைனா பார்த்தோம். இது வாயில் வச்சுருக்குது. अरे दूसरा वाला उसके पास ही आएगा, ध्यान रखो कुछ होगा वाला। हाँ वो ज्वाइंट होगा, वो इसके लिए फैमिली है ना समथिंग। टर्न राउंड उसके साथ। ரொம்ப நேரமாக இந்த சைட்லேருந்து எக்கச்சக்கமாக ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோம். அப்புறம் அதுங்க அப்படியே ஒவ்வொன்றா அந்த சைடு புதருக்குள்ளே போயிடுச்சு. நாங்களும் ரொம்ப நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அப்படியே நெக்ஸ்ட்டு பார்க்க போகலான்ட்டு நாங்களும் மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் ஒரு சின்ன மலை இடுக்கில் ஒரு பாறை மாதிரி இருந்தது. அங்கே போய் ஆந்தை இருக்கான்னு பார்க்குறேன்ட்டு நம்ம கைடு கீழே இறங்கி போனார். அவர் போன உடனே அதை அப்படியே ஃப்ளஷ் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 3 ஷார்ட் இயர்டு அவுல்ஸ், குட்டக்காது ஆந்தைன்னு நினைக்கிறேன் தமிழில். 3 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷன் பறந்துச்சு. அதை ஒன்று இவர் பார்த்துட்டார் எங்கே போச்சுன்ட்டு. அதை ட்ராக் பண்ணி போனார். இந்த அவுல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் தான். மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ். வெளிநாட்டிலேருந்து இந்த வின்டருக்கு இங்கே இந்த மாதிரி கிராஸ்லேண்டுக்கெலாம் வரும். அவர் அதே மாதிரி அதை கரெக்டாக ட்ராக் பண்ணி அது ஒரு இடத்துல கீழே உட்காந்துருந்தது, அங்கேயே போயிட்டோம். எனக்கும் இதுதான் இந்த ஆந்தையோட ஃபஸ்ட்டு சைட்டிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதே மாதிரி பேருக்கு ஏற்றாப்புல அந்த காது பார்த்திங்கன்னா குட்டையாக மேலே அப்படியே தூக்கிட்டு இருந்தது. பார்க்குறது ஆந்தை அவ்வளோ அழகாக இருந்தது. திரும்ப அந்த அவுல் பறந்து போனப்போ எங்கே போச்சுன்னு கிளியராக ட்ராக் பண்ண முடியல. இதுக்குள்ளே நாங்கள் அந்த அவுல் பார்த்த விஷயம் தீயாக பரவிச்சு. எல்லா வண்டியும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் மலைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்னு போய் பார்க் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தோம். இதில் நேச்சுரலாகவே காம்படிஷன் வேறு. எல்லா கைட்ஸும் அந்தந்த கைட்ஸ்க்கு அவங்கவுங்க கெஸ்ட்டு பார்க்கணும். அப்போ தான் இன்னும் நிறைய கெஸ்ட் வருவாங்க. நார்மல் பிஸ்னஸ். மான் அங்கே இருக்குது, ஓடுது பாரு ஆப்போசிட்ல. இது மான் அந்த மரத்துக்கு பின்னாடி போயிடுச்சு. அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்து ரூம் கெஸ்ட்டோடு பேசிகிட்டு இருந்தோம். அவங்க நம்ம கைடு கம் டிரைவர் சங்கரை ரொம்ப புகழ்ந்துட்டு இருந்தாங்க. You have got good shots then. Yeah, I got some videos. Very nice. I just got some in the flight, that's all. I don't know, somehow someone keeps going close and it takes off, right? Yeah. No, this guy, your driver, is the best spotter. Oh, is it? That they have. We went with him in two of my trips. I went with him. Literally somewhere half kilometer away, some small thing he'll see, he'll catch it.
exactly. You always need the right spotter. ரொம்ப நேரம் தேடுதலுக்கு அப்புறம் வேற ஒரு டீம் அதை எங்கேயோ கொஞ்சம் தூரத்தில் பார்த்ததா நியூஸ் வந்தது. உடனே எல்லா வண்டியும் அங்கே பார்க்க பறந்தது. திரும்பி அந்த அவுல் சைட்டிங். இந்த தடவையும் நல்லா ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க முடிஞ்சது. क्या शॉट है उसका. जाऊ दे माग माग जाऊ द्याची तिकडं तिरकी तिरकी. बस गाडी कोणाची. बस बस बस. சரி, இதுக்கப்புறம் போதும், இந்த அவுலையும் ரொம்ப நேரமாக டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கோன்ட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் அந்த ஃபாக்ஸ், இந்தியன் ஃபாக்ஸ், அதாவது குள்ளநரி பார்க்கறதுக்காக போனோம். நம்ம கைடு ஒரு ரெகுலர் பிளேஸில் அதை பார்ப்போம். ஒரு குகை மாதிரி இருக்கும் சின்னது, அதுக்குள்ளே தான் அது தங்கி இருக்குன்ட்டு அங்கே கூப்பிட்டு போனாது. பட் எங்களால் பார்க்க முடியல. இதே இடத்துல நேற்றும் செக் பண்ணோம், நேற்றும் பார்க்கல. சரி, திரும்ப வரலான்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் நம்ம காலையில் டீ குடிக்கும்போது பார்த்த கோயில். காலையில் ஆளே இல்லாமல் இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. What did he say the plan is? நம்ம அடுத்து What is the plan? நீலகண்ட குருவி, ப்ளூ த்ரோட்னு ஒரு பறவையை பார்க்க போகிறோம். Okay. சரி, கெஸ்ட் ஹவுஸ் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போனால் ரொம்ப லேட் ஆகிடும்ன்ட்டு போகிற வழியிலே ஒரு இடத்துல இந்த ஒரு ஸ்பெஷல் வடா பாவ் ஏதாவது சாப்பிட்லான்ட்டு முடிவு பண்ணி போனோம். நீ என்ன சொல்லுவ? வடை பாவ் சாப்பிடுவேன், மிசல் பாவ் சாப்பிடுவேன். மிசல்னா இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். What do you want? मिसल वड़ा गरम गरम निकल रहा है. ना, 2 मिसल 2 वड़ा पाव. 2 वड़ा पाव 2 मिसल. लास्ट पेड. यही है सब. अच्छा. இந்த வடா பாவ், மிசல் பாவ்னு ரெண்டும் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணோம். ரெண்டுமே நல்லா இருந்தது. மிசல் பாவ்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் மசாலா பூரி மாதிரி தான். வடா பாவ்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வடை மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, அதை அந்த பண்ணுக்கு நடுவில் வச்சு சாப்பிட்ணும். பேட்டி மாதிரி இருக்குது. Do you know how to eat this? I thought. How do you eat? Split it and keep it inside. Sandwich, like sandwich. Single piece. அதே மாதிரி டீயும் இங்கே ஸ்ட்ரிக்டாக சுகர் ரொம்ப கம்மி பண்ணி போட சொன்னதுனால நல்லாவே இருந்தது. அவனே வச்சிருப்பான். 345. இது சொல்லிட்டீங்களா? பாய் इधर भी यार. ओके. हाँ? நாங்கள் அடுத்ததாக பார்க்க போனது பார்த்திங்கன்னா ப்ளூ த்ரோட்னு ஒரு பறவை. தமிழில் இதை நீலகண்ட குருவின்னு சொல்கிறாங்க.
நம்ம பக்கத்து ரூம் டீமோட ஒன்றா போயிருந்தோம். இது ரெகுலர் பிளேஸ் போல இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கார்லாம் பார்க் பண்ணிட்டு ஒரு இடத்துல போயிட்டு மொபைலில் இல்லை அந்த கார் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் அந்த குருவியோட காலை ப்ளே பண்ணுறாங்க. அந்த சத்தம் கேட்டு அது வெளியே வருது. இது ஒரு கிரே ஏரியா. இது பண்ணலாமா கூடாதான்னு எது சரி தப்புன்னு கிளியராக சொல்ல முடியாது. கரெக்டாக இவங்க கால் ப்ளே பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே அந்த குருவியும் வெளியே வருது. அதே மாதிரி இவங்களே ஏற்கனவே அங்கே ஒரு பாறையை வச்சுருக்காங்க. அதில் போய் நின்று நல்லா போஸ் கொடுக்குது. ஐ மீன் பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்குனே பண்ண செட்டப் மாதிரி தான் இருந்தது. அகைன் இந்த குருவியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பேருக்கு ஏற்றாப்புல அது தொண்டை மட்டும் கரெக்டாக ப்ளூ கலரில் இருக்கும். ப்ளூ த்ரோட்னு பேர். மேல் எப்படி இருக்கும், ஃபீமேலுக்கு அந்த இவ்வளோ பளிச்சுன்னு இருக்காது. இதுவும் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ். வின்டரில் சவுத்து வரும். பெங்களூர் அவுட்ஸ்கர்ட்ஸ்லேயும் பார்க்கலாம் இதெல்லாம் வின்டர் சீசனில். पत्थर फोकस करना अभी धीरे धीरे पत्थर पे फोकस कर ஓஹோ ஏய் சூப்பர். இந்த கேமராவில் ஃபோக்கஸ் செட்டிங் தெரியாமல் மாறி இருந்தது. அதனால தான் ஒழுங்காக ஃபோக்கஸ் ஆகாமல் அப்படியே பல்ஸ் ஆகிட்டே இருக்குது. स्पीकर बंद हो गया ना अब वो चला जाएगा. அந்த நீலகண்ட குருவி நல்லா அந்த பாறையில் சின்ன கல்லில் வந்து உட்காந்து போஸ் கொடுத்துட்டு இருந்தது. நாங்களும் நல்லா ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோம். பாவம் அதான் இந்த கால் ப்ளே பண்ணதுனால ஏமாந்து போய் ரொம்ப நேரமாக கத்திகிட்டே இருந்தது. இல்லை ஒரு 5 minutes எடுத்துகிட்டு போகலான்னா காமன் தான். பட் கொஞ்சோட இருக்குது. शंकर भाई 10 minutes एक इधर वो रिवर टर्न को फोटो ले रहे हैं क्या? हाँ इधर 10 minutes. மத்தியானம் லஞ்சை முடிச்சுட்டு சஃபாரி கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட் அங்கே பேர்டு ஏதோ குஞ்சோடு இருக்குது ஃபோட்டோ எடுத்திருந்தார். நானும் போய் ஜாயின் பண்ணேன். That coot with chicks. अच्छा okay, common food. One second, I'm going little close and taking. Huh? Shall I? मैं आपको एक बोट है ना, के ये बाजू से जाके ना फोटो निकालो मस्त आएगा. இது காமன் கூட் இல்லை யுரேஷியன் கூட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் நாமக்கோழி. ரொம்ப காமன். எல்லா லேக்கு குளத்துலேயும் பார்க்கலாம் நீங்கள். அந்த நெத்தியில் அடல்ட்டுக்கு வெள்ளையாக நாம மாதிரி இருக்கிறதுனால தமிழில் நாமக்கோழி. பட் அதோட குஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. தலை மட்டும் ரெட் கலர், ஏதோ உள்ள பல்பு எரியிற மாதிரி இருக்குது. அந்த குஞ்சுகளை நல்லா ஃபோட்டோ எடுத்து சஃபாரி கிளம்பிட்டோம். நம்ம இப்போது மதியமும் அதே ஏரியா தான், காலையில் போன இடத்துக்கு தான் போகிறோம். நம்ம இன்னும் உல்ஃபு அப்புறம் இந்தியன் ஃபாக்ஸ் ரெண்டுமே பார்க்கல. அதை தேடி தான் போயிட்டு இருக்கோம். நாளைக்கு காலையில் வேறு ஏரியா ட்ரை பண்ண போகிறோம். அதேமாதிரி நாளைக்கு மத்தியானம் போட்டிங் போகிறதுனால இதுதான் லாஸ்ட் சான்ஸு. இந்த கிராஸ்லேண்ட்ஸ்குள்ளே என்டர் ஆன உடனே இந்த 3 பறவையை பார்த்தோம். இது பேர் இந்தியன் கோர்சர், தமிழில் கல்குருவி. இது ஒரு ஓப்பன் கிராஸ்லேண்ட் ஸ்பீசிஸ். இந்த மாதிரி தரையில் ஓடுறதுக்கு தான் அது ப்ரிஃபர் பண்ணும். ஏதாவது டேஞ்சர் வந்தால் மட்டும் பறக்கும். நல்லா ஹைட்டாகவும் பறக்க முடியும். பட்
அது நடக்கிறது, ஓடுறது தான் அதோட ப்ரிஃபரன்ஸ். इसको ग्राउंड शॉट भी अच्छा है लेकिन इधर आपको मुश्किल पूरा वो घास चिपक जाएगा இதுவும் ஒரு ரொம்ப அழகான பேர்டு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது ஓடுறதும், அந்த கீழ கொத்தி சாப்பிடுறத பார்க்கவும் ஒரு மாரி பெண்டுலம் மாரி ஆடும். இதுவும் நெறைய அந்த கிராஸ் ஏரியாலலாம் பார்க்கலாம். இந்த பெங்களூர் பக்கத்தில கேஜிஎஃப் கிராஸ்லேண்ட்லலாம் கூட இது இருக்குது. என்ன சைட்டிங் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா, அது கலர் அப்படியே கேமஃப்ளேஜ் ஆகி பேக்ரவுண்டோட இருக்குது. அதேமாதிரி எப்பவுமே டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கும். பக்கத்தில போகக்கூடாது. அதனால தூரத்துலேருந்தே பைனாகுலர்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் உண்டு. இது இங்கே ஆனா கொஞ்சம் பக்கத்தில போற வரைக்கும் அது எதுவும் டிஸ்டர்ப் ஆகல. இவ்வளோ பக்கத்தில பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். अरे वाह मट्टी उड़ा रहा है वीडियो स्लो मोशन हाँ இத கீழ போய் ஐ லெவல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி போனேன். பட் அந்த ஐ லெவல்ல நெறைய புல்லு, செடியுமா மறைச்சு எதுவும் கிளியரா வரல. அதுவும் கொஞ்சம் அலர்ட் ஆனாலே பறந்துடும். அதே மாரி தான் பறந்துச்சு. मिला ना लेकिन हाँ वहाँ वो घास चिपकता है 1 मिनट में You should have tried Maga. Nice. இதுக்குள்ள நம்ம நேத்து பார்த்த அந்த ஷார்ட் இயர்ட் அவுல்ல திரும்ப சைட் பண்ணதா நியூஸ் வந்தது. அதனால அங்க பறந்தோம். போற வழியில தான் இந்த காடைய பார்த்தோம். இது வந்து ராக் புஷ் குயில், தமிழ்ல புதர்காடை. இது கொஞ்சம் ரேர் தான், சீக்கிரத்துல பார்க்க முடியாது. So fast. नीचे गया है क्या அது ஒரு புதருக்குள்ள போயிட்டு வெளியே வரவே இல்ல. நம்ம ஆளும் கார் ஸ்பீக்கர் வழியா அந்த பேர்டோட கால் ப்ளே பண்ணி எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. அது கடைசி வரைக்கும் ஒழுங்கா வெளியே வரவே இல்ல. ஒரு வழியா அந்த ஷார்ட் இயர்ட் அவுல்ல இடத்துக்கு போயிட்டோம். அங்கே ஆல்ரெடி ஒரு பெரிய கூட்டம் பல கார் நின்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். गोल्ड वाले இந்த ஈவினிங் சன்லைட்டில் ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே ரொம்ப அழகாக வந்திருந்தது. இதில் பார்க்கலாம், இதில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் காது எவ்வளோ அழகாக அந்த பேருக்கு ஏத்தாப்புல இருக்குதுன்னு, குட்டை காது. पटके नहीं रोकर कितना टाइम हो गया 5 बजने को आए हमको जाना पड़ेगा அடுத்து நம்ம பார்க்குற இந்த பறவையும் என்னோட ஃபேவரைட்டில் ஒன்று. நாங்கள் போகிற வழியில் அப்படியே ரோட்லேயே இருந்தது. ஃப்ளஷ் ஆகி பறந்து ரொம்ப தூரத்தில் போய் லேண்ட் ஆச்சு. பட் நம்ம டிரைவர் கிளியராக பார்த்தாரு எங்கே லேண்ட் ஆச்சுன்னு. அதே மாதிரி கரெக்டாக அங்கே போய் நிப்பாட்டினாரு. ஒரு 5 அடி முன்னாடி தான் இருக்குது. பட்டு பார்க்கவே முடியல, தெரியவே இல்லை. அவ்வளோ கேமஃப்ளேஜ் ஆகி இருக்குது. இது இங்கிலீஷில் செஸ்னட் பெல்லிடு சாண்ட்க்ரோவ்ஸ், தமிழில் கல் கௌதாரி. இதுவும் இந்த மாதிரி கிராஸ்லேண்ட், அப்புறம் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸில் பார்க்கலாம். நம்ம ஒரு சைடும் கண்டிப்பாக உண்டு. जो
இதுவும் அகைன் கிரவுண்ட் ப்ரிஃபர்ட் பேர்டு. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணோம். பறந்தால் நல்லாவே பறக்க முடியும். பட் அகைன் கிரவுண்ட் டுவெல்லிங் தான் ப்ரிஃபர் பண்ணோம். இந்த ஷாட்டில் பாருங்கள், அது இருக்கிறதே தெரியாது. அசைஞ்சா மட்டும்தான் சரி ஏதோ இருக்குங்கிற மாதிரி தெரியுது. இப்போ திரும்ப நம்ம அந்த குள்ளநரியை தேடி வந்தோம். அது ரெகுலராக பார்க்குற ஸ்பாட் எதுலேயுமே இன்றைக்கி இல்லவே இல்லை. நம்ம கைடும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டார். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இங்கே சைட்டிங் நடக்கும், உங்கள் லக்குக்கு கிடைக்கவே மாட்டேங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இந்த குள்ளநரியை தேடி சுற்றிட்டு இருக்கும்போது திரும்பியும் அந்த கல்கௌதாரி ஒரு கூட்டத்தை பார்த்தோம். நம்மளால் எப்படி இதை சைட் பண்ணுறாருன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவர் எங்கே இருக்குன்னு கரெக்டாக சொல்லி எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 நிமிஷம் ஆச்சு அதை பார்க்குறதுக்கு. அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுக்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு பார்த்து சொல்கிறாரு. அவர்கிட்ட கேட்டால் அவர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த இடத்துலையே அவர் அடிக்கடி சுற்றுறதுனால அவர் கண் அதுக்கெலாம் பழகிடுச்சு. நீங்களும் இங்கே 1 மாதம் சுற்றுனீங்கன்னா ஈஸியாக பார்த்துவீங்கன்னு சொன்னார். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அந்த குள்ளநரிக்காக அலைஞ்சிட்டோம். நம்மளால் எங்கெல்லாமோ போய் ஆஃப் ரோடிங்லாம் போய் ட்ரை பண்ணார். ரெகுலராக பார்க்குற எந்த இடத்துலையுமே இன்றைக்கி கிடைக்கவே இல்லை. இந்த குள்ளநரியை தான் இந்தியன் ஃபாக்ஸு நானும் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஜாக்கல்ஸ், அதாவது நார்மல் நரி, ஜாக்கல்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது பல இடத்துல பார்த்துருக்கேன். பட் இந்தியன் ஃபாக்ஸ் பார்த்ததில்ல. அது இந்த மாதிரி கிராஸ்லேண்டு ஸ்பீசிஸ். கிராஸ்லேண்டு இந்த மாதிரி ஓப்பன் ஏரியாவில் தான் இருக்கும். நம்ம ஊர் சைடும் முன்னாடிலாம் ஜாஸ்தி இருந்ததுக்கு இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி, நம்ம லக் அவ்வளோதான், திரும்பிடலான்ட்டு முடிவு பண்ணி கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் வந்துட்டுக்கும்போது ஒரு மலையோட சைடில் ஏதோ சின்ன மூமெண்ட் தெரிஞ்சது. என்னன்னு ஜூம் பண்ணி பார்த்தா அது நம்ம தேடி வந்த குள்ளநரியா இல்லை எதிர்பார்க்காத சர்ப்ரைஸா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.